ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சண்டே பார்த்தீங்கன்னா கேரளா போயிருந்தோம், பாலக்காடு எங்கள் வீட்டுக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தோட்டம் இது வந்து நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணலான்னு போனாங்க. ஜேசிபி வண்டி வேறு சொல்லியிருந்தோம். சரி, அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம், தொடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேறுவதற்காக. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஜேசிபி வண்டி பார்த்தா ஓடி வருவோம் நாங்கள் சின்ன பிள்ளைங்களாம். வண்டி வந்திருக்குடி, ஒரு வண்டி வந்திருக்கு, அந்த வண்டிக்கு விரல்லாம் இருக்குடி, வாங்கடி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அனுபவம் இருந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஜேசிபி வண்டி பார்க்கும்போது அந்த பழைய ஆசைகள்லாம் வந்துருக்கு. பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் நேரத்தில். அந்த கொஞ்சம் நேரம் இல்லை, 3 hours ஆச்சு. 3 hours பயங்கரமாக 9 மணிக்கே போயிட்டு 9 மணிக்கே வர சொன்னால் அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. ஸோ அந்த வண்டி வந்து கையும் வச்சுட்டு கையை குத்தி வச்சு எங்களோட இடம் எல்லாம் ஒரு பூண்டாக இருந்துச்சுங்க. எல்லாம் வந்து நிறவி விட சொன்னோம், நிறவி விட்டுட்டு இருக்காங்க. நிறவி விடும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு மஞ்சள் வாசம். காலி நிலத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். அப்போ ஃபஸ்ட்டு அவங்க வச்சுருந்தாங்க, ஒழிக்க நோக்கிக்கலாம். அது எல்லாம் அந்த கிழங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடியில் கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அது நோண்ட அடியில் இருக்கிற கிழங்கெல்லாம் வந்துருச்சு. செம்ம வாசம், ஃபுல்லாக மஞ்சள் வாசம், கஸ்தூரி மஞ்சள் வாசம். இப்போ இருக்க போனேன், வேணாம் விடு அங்கேயே விட்டுரு, அது தாட மறுபடியும் செடி அங்கேயே முளைச்சி வரும் வேணாம் அப்படின்ட்டு. அவ்வளோ கிழங்கு விரலெல்லாம் வச்ச மாதிரி ஒரு வண்டிலாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. நல்லா சூப்பராக உள்ளே போகும்போது அவ்வளோ மஞ்சள் வாசம், சூப்பராக நல்லா இருந்துச்சு. பாருங்கள், யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஜேசிபி வண்டி வந்து இப்படி வேலை செய்ய வேடிக்கை பார்க்குற காதல் எழுதி வச்சுருக்கேன். எங்களுக்கு இருக்குப்பா, உங்களுக்கு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அது புளி மரம் இருந்துச்சு, அந்த புளி மரம்லாம் வெட்டி தான் அந்த நிலம் நிறைய அந்த புளி மரம் பட்டு போயிடுச்சு இல்லையா. அந்த மரத்தை போடுங்க, யாராவது பொறுக்கிட்டும் விறகுக்கு ஆகட்டும். அங்கோட்டும் வேண்டாம், அந்த பக்கம் போடாதீங்க, அந்த சைட் போடாதீங்க, குப்பை போட்டேன்னு ஏதாவது சொல்லுவாங்க. பிரச்சனைகள் வேண்டாம் என்று வெளியிலேயே போடுங்க, எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னாங்க. വാഴണ്ടല്ലോ, വാഴയുടെ സൈഡ് അങ്ങനെ കൂട്ടിയാൽ മതി. நிறைய விட்டாங்க பாருங்கள். இப்படி நிறைய விடும்போது தான் வந்து அந்த மஞ்சள் கிழங்கு வாசமும் அவ்வளோ கஸ்தூரி மஞ்சளும் கீழே எங்களுக்கு இருந்தது. எவ்வளோ மஞ்சள் இருந்தது, பொறுக்கியிருந்தால் ஒரு 5 கிலோ மஞ்சள் பொறுக்கி இருந்திருக்கலாம். அவ்வளோ கஸ்தூரி மஞ்சள் இருந்ததுங்க. க்ளீன் பண்ண வெயில், செம்ம வெயில் கொளுத்துச்சு. பாலக்காடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பயங்கர வெயில். அப்புறம் முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்தேங்க. ஒரு 6 o'clock 6:30 இல்லை 7 o'clock ஆகிடுச்சு. 7 o'clock காந்திபுரம் கிராஸ் கட் பார்த்தோம்னா கூட்டம், அவ்வளோ டிராஃபிக். பாருங்கள் எப்படி இருக்குது ஜேன்னு நம்ம காந்திபுரம் கிராஸ் கட் பாருங்கள் எப்படி இருக்குது. நைட்டில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. நம்ம மகாவிஸ் பக்கத்தில் நம்ம ஜோதிஷங்கர் ஹோட்டலுக்கு முன்னாடி வந்து பூ கடையில் பூ வாங்கிட்டு சரி அசோக் வந்துட்டு ஏடிஎம் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. வீடியோ